இது வந்து சீமை இழந்த மரம் வகையை சேர்ந்தது. சீமை இழந்த மரம் ஃபுல்லாக பூ பிடிச்சிருக்கு. பிஞ்சு வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்குது. நாமளும் பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க காலையில். ஹாய் அழகி, எப்படி இருக்கு? ஓடிட்டா, அங்கே போயிட்டு உட்காந்துட்டா. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. அப்படியே ஒரு 5 பிஞ்சு வச்சிருக்கா இந்த பொண்ணு. இன்னும் பூங்க பிடிச்சிருக்கா கொத்தா. பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இது ஒரு இஞ்சி செடி. இது ஸ்டார்டிங்லேயே வளர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த தொட்டியெல்லாம் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி கூட வைக்கல. ஏதோ ஃபஸ்ட்டில் இருந்த தொட்டியெல்லாம் அப்படியே கொண்டு வந்து சொருவி விட்டுட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்குன்ட்டு 4 மஞ்சள் நட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இஞ்சி இது வந்து சங்குப்பூ ப்ளூ அண்ட் ஒயிட்டு ரெண்டும் இருக்குது. தொட்டால் செடிங்க பாருங்களேன், ஒரு பெரிய செடி இருக்குது. கண்டிப்பாக காலையில் வரட்டும். இதை ஒரு நோட் பண்ணி இதை கூட கொஞ்சம் விளையாடிட்டு போகிறது. நான் எப்படி இருக்க? சிலுத்துக்கறி அப்படி தொட்ட உடனே அருகம்புல் கூட வளர்க்குறேன் நான். எப்படி இல்லாதவனுக்கு இல்லாத ஊருக்கு போனால் இழுப்பம்பு கூட சர்க்கரை அந்த மாதிரி தான். இது ஒரு முருங்கை செடி இருக்கு. இது ஒரு இதான் பெரிய மரம். இது இந்த பட்டர்ஃப்ளை அடிச்சு உட்காந்துட்டு இருக்க ஆடத்தோட செடி. அது கந்துட்டு இருக்கிறது மயில் மாணிக்கம். செங்கம்பு கருவேப்பிலை செடி. செங்கம்பு கருவேப்பிலை. அந்த கீரை பாருங்க, சமைக்க முடியல. எப்போ சமைச்சு சாப்பிட்றது? நான் எவ்வளோ கீரை சமைச்சு சாப்பிட்றது? இந்த கீரையும் அப்படி தான், சமைக்க முடியாது கடுக்கு. இந்த பூ ஏதோ அமர் லில்லியா குட்டி லில்லின்றாங்க. ஒரு 2 பூ தான் பூத்திருக்கு இது வரைக்கும். போன வருஷத்துல இருந்து இருக்குது இந்த செடி பிடிச்சிக்கிட்டு. உரம் போட்டாலும் அப்படி தான் பூக்குது, போடலனாலும் அப்படி தான் இருக்குது. இவ்வளோ மாலைக்கு கூட இது பூ வைக்காமல் இப்படி இருக்குது. பார்ப்போம்.